ஹாப்பி டே. இன்னைக்கு மார்னிங் லைவ் போட்டிருந்தோம் இந்தியா அண்ட் யூஎஸ் ட்ரேட் டீல். ஸோ எந்தெந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் Q3 ரிசல்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு காரணமும் இந்த ட்ரேட் டீலோட இம்பேக்ட் தான். எஸ்டர்டே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் ஐடிபிஐ பேங்கோட 61% ஸ்டேக்கை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் எல்ஐசி ரெண்டு பேரும் சேர்ந்து செல் பண்ண போறாங்கன்னு சொல்லி. அதுக்கு 3 பிட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கொட்டக் மஹிந்திரா பேங்க் ஒன்று, ஃபேர்ஃபாக்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் எமிரேட்ஸ் என்பிடி, இது 3 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அதில் கொட்டக் மஹிந்திரா நாங்கள் இல்லை, பிட்ல இல்லை, ஃபினான்ஷியல் பிட்ல அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்காங்க. அப்போ மிச்சம் 2 பிட்டர்ஸ் தான் இருக்காங்க, ஒன்று ஃபேர்ஃபாக்ஸ் அண்ட் எமிரேட்ஸ் என்பிடி. இப்போ கொட்டக் மஹிந்திரா நாங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியேறினதுனால இன்னைக்கு ஐடிபிஐ பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 4% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. 103 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு நான் பார்க்குறப்ப. ஸோ அப்போ இந்த மீதி இருக்கிற 2 ஃபேர்ஃபாக்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் எமிரேட்ஸ் என்பிடி, இவங்க 2 பேர்ல யாரு ஃபைனல்னு மார்ச் மிட் 2026 தெரிய வந்துடும். ஆஃப்டர்நூன் Q3 ரிசல்ட் ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்டா கிராஃபைட் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவென்யூ 22.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 523 crore இருந்து 642 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 42 crore சொல்லியிருக்காங்க. எபிடா லாஸ்ல இருந்தது போன வருஷம் 8 crore, இப்போ 42 crore ப்ராஃபிட்ல வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 68 crore கொடுத்திருக்காங்க. போன வருஷம் 20 crore லாஸ்ல இருந்தது, இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு 68 crore. ஸோ இன்னைக்கு கிராஃபைட் இந்தியா 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நான் பாக்குறப்ப. அடுத்ததா ஒரு ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு, ஃப்ராக்டல் ஐபிஓ. இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு, 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 857 to 900 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் 16 ஷேர்ஸ். லிஸ்டிங் டேட் வந்து February 16. போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு டே 1 ஆன சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 0.06 அதாவது 3% to 6% தான் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.23 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டர் மூலமா February 6ஆம் தேதியே 1248 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அதெல்லாம் அதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட், எல்ஐசி, கோல்ட்மேன் சாக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 13லேருந்து 35க்குள்ள லிஸ்ட் ஆகும்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 1.5%லேருந்து 4% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட அப்பர் பிரைஸ் பேண்டான 900 தாண்டி. புரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாங் டேர்ம்க்கு வேணா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பியூர் பிளே ஏஐ கம்பெனி இது. இவங்களோட ஃபினான்ஷியல் டர்ன் அரவுண்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல லாஸ்ல இருந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல 221 crore ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. PE ரேஷியோ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, 79 டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ்ல இருக்கு. இவங்களோட டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்டே இருந்து மட்டும்தான் அவங்களோட ஓவரால் ரெவன்யூல 50% கவர் ஆயிருக்கு. இவங்க மணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியோட டெப்டை பே பண்றதுக்கு அந்த சப்சிடரியோட டெப்டை பே பண்றதுக்கும் தான். லேப்டாப்ஸ் பை பண்றதுக்கு ஃபார் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் நியூ ஆஃபீஸர்ஸ் இன் இந்தியாவில் செட்டப் பண்றதுக்கும் இந்த மணியை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம R&Dல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் இந்த மணியை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்டல் ஐபிஓ. அடுத்ததா ஜைடஸ் லைஃப் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1024லேருந்து 1042 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட ரெவென்யூ 30.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6865 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 30.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 26.3%லேருந்து 26.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஜைடஸ் லைஃபோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3.97% க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். அடுத்தது இண்டஸ் இண்ட் பேங்கோட சிஇஓ ராஜீவ் ஆனந்த் மணி கண்ட்ரோலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கீ கோல் சொல்லியிருக்காங்க அவங்க இண்டஸ் இண்ட் பேங்க் பத்தி. மார்க்கெட் ஷேர் இப்போதைக்கு பேங்கோட கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்சிங் மார்க்கெட் ஷேர் 7%ல இருக்கு. அதை 10%-ஆ இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர்ல. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ச் 2027ல 1% ரிட்டர்ன் ஆன் அசெட்க்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 0.1% இருக்கு, அதை 1%-ஆ இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் ஆன் அசெட். நியூ ப்ராடக்ட்ஸ், ஸோ பிஸ்னஸை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க ஹோம் லோன்ஸ் அண்ட் எஸ்எம்இ ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கரண்டா பாத்தீங்கன்னா சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒஸ்ட் இஸ் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்லாம் இப்போ அதில் உள்ள ஃபினான்ஸ் எல்லாம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக கார்பரேட் கிட்டேருந்து வர மணி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதை நம்பி மட்டும் இல்லாமல் ரீட்டைல் டெபாசிட்டையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி, என்ன ஸ்டெபிலிட்டி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பேட் லோன்ஸ் அண்ட் எரர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்காக தனி ஒரு ஓன் பேக்கெட் ஆஃப் மணி எடுத்து வைக்க போறதா சொல்லியிருக்காங்க, அவங்க லாஸஸை கவர் பண்றதுக்கு. ஸோ பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இனிமே ஹானஸ்டா வெளிவரும், ட்ரூத்தா இருக்கும், எதுவும் மறைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இண்டஸ் இண்ட் பேங்க் நான் பார்க்குறப்ப மோர் தென் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எப்படி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இண்டஸ் இண்ட் பேங்க் 2.69%ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இண்டஸ் இண்ட் பேங்கோட ஷேர் பிரைஸ். ஜோதி லேப்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க ஆஃப்டர்நூன்ல. ரெவென்யூ 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 704 crore இருந்து 740 crore கொடுத்திருக்காங்க. எபிடா ஆனா 4.4% டவுன். எபிடா மார்ஜின் 16.5% இருந்து 14.9% கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கம்மியா தான் இருக்கு, 7.2% கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. 87.4 crore இருந்து 81.1 crore கம்மியா இருக்கு. ஆனா ஜோதி லேப்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்ததா கேபிஆர் மில் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவென்யூ ஆனா 4.1% டவுன் ஆயிருக்கு. எபிடா 2.6% டவுன் ஆயிருக்கு. 302 இருந்து 295 crore தான் கொடுத்திருக்காங்க, கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜின் 19.8% இருந்து 20.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிஆர் மில் இன்னைக்கு பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஐஇஎக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 3% கெயின் ஆயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் மார்க்கெட் கப்ளிங்னு ஒன்று கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, சிங்கிள் பவர் பிரைஸ் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் ஐஇஎக்ஸ் பேர்டுன்னா, ஐஇஎக்ஸ் தான் முன்னாடி பையர்ஸா இருக்கட்டும் செல்லர்ஸா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிரைஸ் பிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு மோனோபொலியா இருந்தாங்க. இப்ப ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டரே இந்த ஜாபை பார்க்க போதுன்னா ஐஇஎக்ஸோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும், பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லி தான் டவுன் ஆயிட்டு இருந்தது கடந்த சில நாட்களா. இப்ப ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு மோர் தென் 3% கெயின் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஇஆர்சி இவங்க தான் ரெகுலேட்டர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து உடனே நடக்க போறது இல்ல, மார்க்கெட் கப்ளிங்ன்றது நாளைக்கே நடக்க போறது இல்ல, இது 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்போதைக்கு டாக்கிங் அண்ட் டெஸ்டிங் பேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபைனல் லா எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். ஃபீட்பேக் இருக்கு, டிராஃப்டிங் பேப்பர்ஸ் இருக்கு, ரன்னிங் டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் ஸ்லோவா முடிஞ்ச பிறகுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மல்டி இயர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லேட் 2026 இல்லை 2027ல தான் இது நடக்கும், ஃபுல்லா அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்கைகோல்ட் இன்னைக்கு Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் அளவுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 36.5 crore இருந்து 80.5 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா பாத்தீங்கன்னா 57.3 crore இருந்து 122 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 5.7% இருந்து 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கை கோல்ட் இன்னைக்கு மோர் தென் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்ததா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க.
நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டர்ல 33.4 crore ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. 34 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 18.5% டவுன் ஆயிருக்கு. எபிடா 85% டவுன் ஆயிருக்கு. 87.4 crore இருந்து 12.9 crore கம்மி ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 6.8% இருந்து 1.2% கம்மி ஆயிருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்னைக்கு 1% டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சீகல் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 73 crore இருந்து 74 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 19.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 831 crore இருந்து 991 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 14.9% இருந்து 14% கம்மி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு சீகல் இந்தியா 1.9% டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.